வணக்கம். பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு 3ஆம் பாகத்தில் பராந்தகபுரத்தின் தொடர்ச்சி. ஊரை சேர்ந்தாற்போல் ஒரு மைதானத்தில் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. யுவராஜா மகேந்திரனும் குந்தவி தேவியும் கோயிலுக்கு போயிருந்தபடியால் இங்கே அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை. சில காவற்காரர்கள் மட்டும் அங்கும் இங்கும் நின்றார்கள். பணிப்பெண்களும் ஏவலாளர்களும் கூடாரங்களுக்குள் படுக்கை விரித்தல் முதலிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மைதானத்தின் ஒரு புறத்தில் கிளுவை செடிகளால் ஆன உயரமான வேலி அமைந்திருந்தது. அந்த வேலி ஓரமாக பொன்னன் சென்றான். ஓரிடத்தில் 2 பணிப்பெண்கள் வம்பு பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. ஏண்டி மரகதம், திருவெண்ணெய்நல்லூரில் போய் இரவு தங்குவதற்காக அல்லவா ஏற்பாடு இருந்தது, இங்கே எதற்காக தங்கியிருக்கிறோம் என்று ஒருத்தி கேட்டாள். உனக்கு தெரியாதா என்ன? வைத்தியர் சொன்னாராம், நோயாளிக்கு அமைதி வேண்டும் என்று. பல்லக்கிலே நெடுந்தூரம் தூக்கி கொண்டு போனால் அவரது உடம்பு நெகிழ்ந்து கொள்ளலாம் என்றாராம். அதற்காகத்தான். ஆமாண்டி, அது யாரடி அப்பேற்பட்ட நோயாளி? அவனுக்காக இவ்வளவு தடபுடல் படுகிறதே. அவன் செண்பகத்தி உள்ளிருந்து வந்த ரத்தன வியாபாரியாம். தேவசேனன் என்ற பெயராம். மாமல்லபுரத்து வீதியில் நமது தேவியை பார்த்தானாம். உறையூரில் இருக்கும் தன் தாயாரை பார்க்க போவதாக சொன்னானாம். அவன் அந்த ஆற்றங்கரை மண்டபத்தில் அனாதையாய் கிடக்கவே தேவி அவனை நம்மோடு உறையூருக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று பல்லக்கில் ஏற்றி கொண்டாள். அடி மரகதம், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதடி. என்ன மர்மம்? கட்டாயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் வழியில் அனாதையாய் கிடந்தவனுக்கு இப்படி ராஜ வைத்தியமும் ராஜ உபச்சாரமும் நடக்காதடி மரகதம். சீச்சி, அவனை இந்த ஊர்லயே விட்டு வைத்தியம் பார்த்து அனுப்பி வைக்க சொல்லலாம் அல்லவா? நம்மோடு எதற்காக பல்லக்கில ஏற்றி அழைத்து போக வேண்டும்? ஆமாண்டி தங்கம், அதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன். சொல்லாமல் போனால் நான் உன்னோடு பேச போவதில்லை. இல்லையடி, கோபித்துக் கொள்ளாதே. இங்கே கிட்டவா, சொல்ற. யார் காதலியாவது விழப்போகிறது. சொல்லு பின்ன. உறையூர் ராஜகுமாரன் செண்பகத்தீவில் தான் இருக்கிறானாம். அவனை நம் தேவி காஞ்சி நகர் வீதியிலே பார்த்ததும் அவனை மன்னிக்கும்படி சக்கரவர்த்தியிடம் வேண்டிக் கொண்டதும் தெரியுமோ இல்லையோ? அந்த ராஜகுமாரனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்று தான் பின்னோடு இந்த ரத்தன வியாபாரியை அழைத்து வருகிறார். ஓஹோ, அப்படியானால் உறையூருக்கு போன பிறகும் இவன் நம்முடன் வசந்த மாளிகையிலே தான் இருப்பானாக்கும். ஆமாம். ஏண்டி மரகதம், அந்த ரத்ன வியாபாரியை நீ பார்த்தாயாடி? பார்க்காமல் என்ன, நான் தானே அவனுக்கு மருந்து கொடுக்கிறேன். அவன் இளம் வயதாமேடி. ஆமா, அதனால என்ன? ரொம்ப அழகா இருக்கிறானாமே, முகத்துல கலை சொட்டுகிறதாமே. அதற்காக? எனக்கு என்னமோ மரகதம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அப்படிப்பட்டவன நமது தேவி தாம் பக்கத்துல. அடி பாவி, தேவியை பற்றி ஏதாவது சொன்னாயோ உன் நாக்க சுட்டு விடுவேன். சண்டாளி, தேவியை பற்றி நான் என்னடி சொன்னேன்? ஏதோ சொல்ல ஆரம்பித்தாயே. சி, தேவியை பத்தி சொல்வேனாடி? அப்படிப்பட்ட இளம் ரூபவானுக்கு பக்கத்துல உன்னை கொண்டு போய் விட்டு மருந்தும் கொடுக்க சொன்னா நீ லேசுப்பட்டவளாடி? பெரிய மாயக்காரியாச்சே. வேறு ஏதாவது மருந்து கொடுத்து விட்டாயானா? ஐயோ, கில்லாதடி. இப்படி பேசிக்கொண்டே பணிப்பெண்கள் இருவரும் வேலி ஓரத்தில் இருந்து அப்பால் போய்விட்டார்கள். பொன்னன் மேற்கண்ட சம்பாஷணையில் ஒரு வார்த்தை விடாமல் மிகவும் கவனமாய் கேட்டான். அவன் மனதில் வெகு காலமாக அறிந்திராத மகிழ்ச்சி உண்டாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம் வேலி ஓரமாக போனான். ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருந்தது. அங்கே வேலியை சற்று விலக்கி கொண்டு உற்று நோக்கினான். தீவத்தி வெளிச்சத்தில் கட்டிலில் விக்கிரமன் படுத்திருப்பதும் பக்கத்தில் வைத்தியர் உட்கார்ந்து கையை பிடித்து பார்த்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்து விட்டு பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.